கோவையில் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அமையவுள்ள மக்கள் நலத்திட்ட பணிகளுக்கு முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி பூமி பூஜை செய்து வைத்தார். தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் மக்கள் நலத்திட்ட பணிகள் துவக்கி வைக்கும் நிகழ்ச்சிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர், அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்து மக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். அதன்படி தொண்டாமுத்தூர் 8வது வார்டு காளியன்பத்தூர் முதல் நரசிபுரம் ரோடு வரை சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 16,90,000 மதிப்பீட்டில் மழைநீர் வடிகால் மற்றும் சிறுபாலம் அமைக்கும் பணியை தொடங்கி வைத்தார். பின்னர் சமுதாயக்கூடம் அருகில் குடிநீர் குழாய் விரிவாக்கப் பணி, வண்டிக்காரனூர் நீர்த்தேக்க தொட்டி முதல் வளையபாளையம் புதுரோடு வரை 7,90,000 ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் குழாய் விரிவாக்கம் செய்யும் பணியை முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி துவக்கி வைத்தார். தொண்டாமுத்தூர் பேரூராட்சி 6வது வார்டு முத்திப்பாளையம் முத்தாளம்மன் காலனி எதிரில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 11 லட்சம் மதிப்பில் அமைக்கப்பட்ட பயணிகள் நிழற்குடையை முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து இனிப்புகள் வழங்கினார். தொண்டாமுத்தூர் பேரூராட்சி 12வது வார்டு கிழக்கு வீதி காமராஜர் வீடு முதல் செல்வம் வீடு வரை சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 3,65,000 ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் குழாய் விரிவாக்கப் பணி, வஞ்சியம்மன் நகரில் 7,50,000 மதிப்பில் சமுதாய கழிப்பிடம் கட்டும் பணியை முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தொடங்கி வைத்தார். பின்னர் அதே பகுதியில் 13,30,000 ரூபாய் மதிப்பீட்டில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணி, 9,40,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஆழ்குழாய் கிணறு மற்றும் மின் மோட்டார் அமைக்கும் பணியையும் தொடங்கி வைத்தார். வேடப்பட்டி பேரூராட்சி ஹரிஸ்ரீ கார்டன் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 10 லட்சம் மதிப்பில் 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணியை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து வன்னியம்பாளையம் பெருமாள் கோவில் லே அவுட் பகுதியில் அங்கன்வாடி மற்றும் நியாய விலைக்கடை கட்டடங்களுக்கு 9,20,000 ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதலாக நடைபெறும் பணியை தொடக்கி வைத்தார்.